இந்த ரெஃபரன்ஸ் புக்கு சென்ட் பண்ணி ஒரு கஸ்டமர் இதே மாதிரி எனக்கு இந்த சாரீலேருந்து ஃப்ராக் வேணும், பட் ஃபீடிங் ஜிப் வேணும், அது கூடவே ப்ளீட்ஸ் இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கணும், ஃபுல் ஸ்லீவ்ஸ் இருக்கணும், ரவுண்ட் நெக், பின்னாடி ஒரே ஒரு நாட் வச்சுருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட கஸ்டமைசேஷனில் நம்ம அப்படியே பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ இவங்க கேட்ட மாதிரியே ரெண்டு சைடுமே ஃபீடிங் ஜிப் அட்டாச் பண்ணி லாங் ஸ்லீவ்ஸில் எண்ணில் பார்டர் கொடுத்து கீழே ப்ளீட்டட் வந்து குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் வச்சு ரவுண்ட் நெக்கில் பின்னாடி நாட் மட்டும் வச்சாச்சு. சாரியோட கிளாத் கொஞ்சம் எக்ஸஸாக இருந்தனால அதில் ஒரு ஹிப் பெல்ட்டுமே நம்ம ரெடி பண்ணியிருந்தோம். இந்த ஹிப் பெல்ட்டை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தோம். இந்த ஹிப் பெல்ட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ராகோட யோக் பார்ட், அதுக்கப்புறம் கீழே பாட்டம் பார்ட், இது ரெண்டுமே வர்ற மாதிரி கம்பைன் பண்ணி நாங்கள் வந்து மேக் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்கள் ஃப்ரண்ட் பேக் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீட் ஃபினிஷிங்கில் சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தோம். ரெண்டு சைடுமே பைப்பிங் வச்ச மாதிரி ஆப்போசிட் சைடாக வச்சுருந்தோம். இந்த சாரியில் நிறைய சீக்வன்ஸ் ஒர்க், நிறைய ஸ்டோன்ஸ் ஒர்க்லாம் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் ஸ்டிச் பண்ணணும். அப்படி பார்த்து பண்ணியே எனக்கு 3 ஊசி உடஞ்சி போச்சு. அதெல்லாம் நமக்கு ஒரு ப்ராப்ளமே இல்லை.